இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, அடர்ந்த காடு, ஒரு மனிதன் தனியே ஒத்தையடை பாதையில் சென்று கொண்டிருக்கிறான். அந்த காட்டில் உள்ள மரங்கள், மலை, இதையெல்லாம் பார்த்துவிட்டு கடவுளை, இயற்கை படைத்த இறைவனை போற்றி புகழ்ந்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறான். இப்படி புகழ்ந்து அவன் நடந்து கொண்டிருக்கும் போது திடீரென்று கடவுளை சபிக்க ஆரம்பித்து விட்டான். ஏன் தெரியுமா? எதிரே ஒரு புலி வந்தது. அவனுக்கு எதிரே புலி வந்ததும் பயந்து விட்டான். கடவுளை இப்படி என்ன மாட்டீங்களே, நீங்களாம் கடவுளா என்று கடவுளை சபிக்க ஆரம்பித்து விட்டான். வேறு வழி இல்லாமல் சரி கடவுள் தான் நமக்கு எல்லாம் என்று சொல்லி முழந்தாள் படியிட்டு ஜெபிக்கவும் கண்ணை மூடி ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே ஆரம்பிக்கிறதுக்கு முன் பார்க்கிறான், அந்த புலி தன்னுடைய கையால் மீசையை தடவி விடுறது மாதிரி அந்த புலி நாக்கால தன்னுடைய மீசையை இப்படி தடவி விட்டுக்கிட்டு இருக்கு. என்று இருந்தாலும் சரி ஜெபிப்போம் என்று கடவுளை முழந்தாள் படியிட்டு ஜெபிக்கிறான். கண் விழித்து பார்க்கிறான், அந்த புலியும் முட்டி போட்டு அதுவும் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறது. அதை பார்த்ததும், ஆஹா, 5 அறிவு படைத்த புலியே, மனிதனைப் போல நீயும் அல்லவா ஜபித்து கொண்டிருக்கிறாய், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது என்று சொன்னதும் அடுத்ததான் கிளைமேக்ஸ். எனக்கு நல்ல இற கிடைச்சா இப்படித்தான் கடவுளுக்கு நன்றி சொல்றது என்னுடைய வழக்கம்னு சொன்னான். இதை போலத்தான் இருமனம் கொண்டவர்களாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலே 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே படிக்கிறோம், அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆண்டவரின் நாள் ஆண்டவருக்கே என்ற ஒரு முடிவோடு இந்த ஆலயத்தில், அன்னையின் திருத்தலத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். நமது வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. நமது உள்ளத்துக்குள்ளே தூய ஆவியானவர் வந்து நமது உள்ளத்தை ஆண்டவருக்கென்று மாற்றிக்கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நம்புகிறவர்கள் பலத்த கரவொலி எழுப்புங்கள். உங்கள் வாழ்க்கை மாறுகிறது. உங்கள் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி ஏற்பட போகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த இன்றைய நற்செய்திக்கு வருவோம். ஆண்டவராகிய இயேசு சீடர்கள் கதிர்களை கொய்கிறார்கள். ஆனால் பரிசேயர்கள் வந்து ஆண்டவரிடத்தில் வந்து வம்புக்கு இழுக்கிறார்கள். ஓய்வு நாளை குறித்து பேசுகிறார்கள். ஏன் தெரியுமா? ஓய்வு நாளில் வேலை செய்யக்கூடாது, அது ரெஸ்ட் டே, கடவுளுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட நாள். இவங்க அந்த கதிர் எல்லாம் கொய்கிறாங்கல்ல, அது அறுவடையா, அப்புறம் கசக்குறாங்கல்ல, அது போரடிக்கிறதா, அப்புறம் ஊதுறாங்கல்ல, அது வந்து தூற்றுறது என்று வேலை செய்வதாக வைத்து ஆண்டவரிடம் பேசுகிறார்கள். ஆண்டவருடைய செயல்பாடுகள் பலவற்றில் இந்த பரிசேயர்களால் முரண்பாடு அங்கு உருவாக்குகிறார்கள் அவர்கள். மார்க் எழுதிய நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 23-28 வசனங்கள் இன்றைய தினத்திலே நாம் அப்படி படிக்கிறோம். அதை போல 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 14 வரை ஆண்டவர் சூம்பிய கையன் ஒருவனை குணப்படுத்துகிறார். அவர்கள் ஓய்வு நாளில் எப்படி குணப்படுத்தலாம் என்று கேட்கிறார்கள். ஆடு மாடுகள் பள்ளத்தில் விழுந்தால் நீங்கள் தூக்கிவிட மாட்டீர்களா என்று ஆண்டவர் பதில் சொல்லுகிறார். லூக்கா எழுதிய நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 10-14 வசனத்திலே 18 ஆண்டுகளாக தீய ஆவியால் பிடிபட்ட நிமிர முடியாத பெண் ஒருவரை ஆண்டவர் அற்புதமாய் சுகம் கொடுக்கிறார். ஓய்வு நாளில் எப்படி நீங்கள் சுகப்படுத்தலாம் என்று கேள்வி கேட்கிறார்கள் பரிசேயர்கள். ஆண்டவர் உங்களுடைய ஆடு மாடுகளுக்கு, கழுதைகளுக்கு தண்ணீர் காட்டுவதில்லையா என்று பதில் கொடுக்கிறார். 14ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 6 வரை உள்ள நீர்க்கோவை உள்ள ஒருவனுக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார். அதற்கும் அவர்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறார்கள். உங்கள் பிள்ளையோ மாடோ கிணற்றில் விழுந்து விட்டால் நீங்கள் தூக்கிவிட மாட்டீர்களா என்று ஆண்டவர் அங்கு பதில் சொல்லுகிறார். அதை போல யோவான் எழுதிய நற்செய்தியிலே 5ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வசனத்தில் உள்ள பெத்சாயிதா இடத்திலே உடல் ஊனமுற்ற ஒருவன் ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார். அதற்கும் கேள்வி எழுகிறது. அதை போல 9ஆம் அதிகாரம் 1 முதல் அந்த அதிகாரம் முழுவதும் உள்ள வசனத்திலே பெத்சாயிதாவில் உடல் ஊனமுற்ற ஒருவர் சுகம்
கிடைக்கப்படுகிறது. அதன் பிறகு ஆண்டவர் இந்த 9ஆம் அதிகாரத்திலே பிறவி குருடனை குணப்படுத்துகிறார். பிறவி குருடனை அவனிடம் போய் வம்பிழுக்கிறார்கள், ஓய்வு நாளில் நீ எப்படி சுகம் பெற முடியும் என்றெல்லாம். இதற்கெல்லாம் காரணம் என்ன? ஓய்வு நாளை குறித்து பரிசேயர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. எனவேதான் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், மறைநூலில் நீங்கள் இப்படி வாசித்ததில்லையா என்று. இன்றைய நற்செய்தியில் நாம் கேட்ட தாவீது நிகழ்ச்சியை ஆண்டவர் அங்கு எடுத்துச் சொல்வதை நாம் இப்பொழுது பார்த்தோம். அன்பார்ந்தவர்களே, இந்த ஓய்வு நாள் என்பது சாபத், யூதர்களுக்கு மிகவும் முக்கியமான நாள். இதை ஏற்படுத்தியவர் கடவுளே. தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனத்திலே நாம் இப்படி படிக்கிறோம். 7ஆம் நாளில் ஆண்டவர் ஓய்ந்திருந்தார். 7ஆம் நாள், 7th day ரெஸ்ட். கடவுள் 7ஆம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார் என்று படிக்கிறோம். அந்த 7ஆம் நாள் ஓய்வு நாள், அது புனிதப்படுத்தும் நாள் என்றும் கடவுள் வழியாக நமக்கு தெரியப்படுத்துகிறது. சாபோத் என்பது ஓய்வு நாள், மகிழ்ச்சியின் நாள், அது புனிதப்படுத்தும் நாள், உடலையும் உள்ளத்தையும் ஆன்மாவையும் புதுப்பிக்க நாள். யூதர்களுக்கு அந்த 7ஆம் நாள் வெள்ளிக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரை. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு சனிக்கிழமை மாலை முதல் ஆண்டவர் உயிர்த்தது வாரத்தின் முதல் நாள். எனவேதான் நாம் கிறிஸ்தவர்கள் ஓய்வு நாளாக இந்த முதல் நாளை நாம் கடைபிடித்து வருகிறோம். ஆண்டவர் தான் இந்த சாபோத் ஓய்வு நாளை உருவாக்கியவர். அதை மாற்றவும் அவருக்கு அதிகாரம் உண்டு. எனவேதான் இன்றைய நற்செய்தியின் இறுதியில் 28ஆம் வசனத்திலே ஓய்வு நாளும் ஆண்டவருக்கு கட்டுப்பட்டதே என்று ஆண்டவர் அவர்களுக்கு பதில் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, எசையா புத்தகம் 58ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே ஆண்டவர் நமக்கு மிகவும் அழகாக சொல்லுகிறார். இங்கு பீடத்திலே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஆண்டவருடைய நாள் ஆண்டவருக்கே என்று. அந்த ஓய்வு நாளுக்கு தகுந்த மதிப்பளித்து உன் சொந்த வழிகளில் செல்லவோ, சொந்த ஆதாயத்தை நாடவோ, வெற்று பேச்சுக்களை பேசவோ செய்யாதிருந்தால் ஆண்டவருக்கு நீ ஊழியம் புரியும் மகிழ்ச்சி பெறுவாய். மண்ணுலகின் உயர்விடங்களில் வலம் வர செய்வேன் உன்னை என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். யாக்கோபின் உரிமை சொத்தின் மூலம் உனக்கு உணவளிப்பேன் என்றும் பதில் சொல்லுகிறார். எனவே இந்த நாள் ஆண்டவரின் நாள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அது ஆசீரின் நாள், மகிழ்ச்சியின் நாள், புனிதப்படுத்தும் நாள். இதை நீங்கள் மறைநூலில் நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவர்கள் என்ற முறையிலே யோசிச்சு பாருங்க. ஞாயிற்றுக்கிழமை என்றால் நாம் எப்படி பார்க்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை. என்னுடைய பங்கிலே ஒரு முறை ஒரு ஆசிரியை, ஒரு டீச்சர், லேடி டீச்சர், அவங்கள பார்த்து கேட்டேன், ஏன் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு ரொம்ப காணும்? ஃபாதர், திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 4:30க்கெல்லாம் எழுந்திருச்சு அப்படியே எல்லாம் கஷ்டப்பட்டு எல்லாம் தயார் பண்ணி இப்படி இருக்கும்போது எங்களுக்கு தூங்குறதுக்கு கிடைக்கிற ஒரே நாள் ஞாயிற்றுக்கிழமை. எனவே தான் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் மாலை திருப்பலிக்கு இன்னொரு பங்குக்கு கோயிலுக்கு போறோம்னு சொல்றாங்க. அதுவும் பொய் தான். எனவே ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியை பற்றி நாம் கவலைப்படுவதில்லை. பிள்ளைகளுக்கு நாம் என்ன அறிவுரை கொடுக்கிறோம்? பூசைக்கு போனா பரவாயில்ல, போவாட்டி பரவாயில்ல, நீ ஆனா டியூஷனுக்கு மட்டும், ஸ்பெஷல் கிளாஸுக்கு மட்டும் கரெக்டா போயிடு என்று பிள்ளைகளுக்கு நாம் இப்படி அறிவுரை சொல்லுகிறோம். உண்மையா இல்லையா? இப்படித்தான் பல குடும்பங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. என இளைய தலைமுறையினரை கெடுங்கள். ஞாயிற்றுக்கிழமை அது ஜாய்ஃபுல் டே, ஜாலி டே, ஃப்ரெண்ட்ஸோடு அரட்டை அடிக்கும் நாள், ஜாலியாக அங்குமிங்கும் ஊர் சுற்றும் நாள். பல குடும்பங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் கல்யாணம், காட்சி என்று பலவிதமான நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் இருப்பதால் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஞாயிறு திருப்பலியோ ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட நாள் என்ற உண்மையையோ நாம் சிறிதும் யோசிக்காமல் கைவிட்டு விடுகிறோம். ஆனால் அன்புக்குரியவர்களே, இந்த ஆண்டவரின் நாளை குறித்து நாம் மீண்டும் அந்த ஆசிரை உங்களுடைய கண்முன் கொண்டு வர விரும்புகிறேன். எசையா புத்தகம் 53ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, ஓய்வு நாளுக்கு நீ தகுந்த மதிப்பளித்து உன் சொந்த வழிகளில் செல்லவோ. எப்படி? சொந்த வழிகளில். ஒருத்தட்ட கேட்டேன்,
ஏங்க ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு காண உங்களை என்று கேட்ட பொழுது, குடும்பத்தில் கஷ்டம் ஃபாதர், ஞாயிற்றுக்கிழமையும் நான் வேலை செய்யணும். அப்படியா, ஞாயிற்றுக்கிழமையும் வேலை செய்யணுமா? எவ்வளோ சம்பளம் வரும் உங்களுக்கு? ஒரு 2000 ரூபாய் கிடைக்கும் ஃபாதர். சரி, 2000 ரூபாய் கிடைக்குது, அப்படியே கொண்டாந்து வீட்டில் மனைவி வீட்டை கொடுத்துருவீங்களா? அப்போது ஃபாதர் ஒரு 1000 ரூபா அப்படி இப்படின்னு செலவாகிடும். புரியுதா? ஒரு 1000 ரூபா அப்படி இப்படின்னு செலவாகிடும். அதுலேயும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துக்கிட்டோம், அதில் ஒரு 500 ரூபா. வீட்டுக்கு வர்றது எவ்வளவு? 500. ஆனால் நாம் ஆலயத்திற்கு ஆண்டவரை தேடி வந்தால் அனாவசிய செலவுகளுக்கு, ஆடம்பர செலவுகளுக்கு, தீய வழிகளில் இருந்து ஆண்டவர் நம்மை வழிநடத்தி காத்திடுவார். எனவேதான் உன் சொந்த வழிகளில் செல்லவோ, உன் சொந்த ஆதாயத்தை நாடவோ ஆண்டவருக்கு முதலிடம் கொடு. ஆண்டவரையும் அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்து இருக்கிறார் அல்லவா? எனவே ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்போம். வெற்று பேச்சுக்களை பேசவோ செய்யாதிருந்தால் நீ ஆண்டவருக்கு ஊழியம் பெறும் மகிழ்ச்சி பெறுவாய். உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி கிடைக்கும். குடும்பத்தில் இழந்த சமாதானம் மறுபடியும் கிடைக்கும். பிள்ளைகள் பெற்றோர் உறவு புதுப்பிக்கப்படும். கணவன் மனைவி பிரிந்த உறவு மறுபடியும் உண்டாகும். குடும்பத்திலே மிக பெரிய மாற்றம் ஏற்படுவதை நாம் அங்கு பார்க்க முடியும். மண்ணுலகின் உயர்விடங்களில் உன்னை வலம் வர செய்வேன். ஆண்டவர் உன்னை தலையாக்குவாரை அன்றி வாளாக்க மாட்டார். பிரைஸ் தி லார்ட். நீ பிறருக்கு கடன் கொடுப்பாய் என்று நீ பிறரிடமிருந்து கடன் வாங்க மாட்டாய். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உன்னை உயர்த்துவாரே என்று உன்னை தாழ்ந்து போக விடமாட்டார். பிரைஸ் தி லார்ட். எனவே ஆண்டவர் மண்ணுலகின் உயர்விடங்களில் உன்னை வலம் வரச் செய்வேன். பெரியவராயிருந்தாலும் சரி, சிறியவராயிருந்தாலும் சரி, ஆண்டவருக்குரிய இடத்தை கொடுத்து அவருக்கு முதலிடத்தை தந்து ஆண்டவரினால் ஆண்டவருக்கே என்ற ஒரு நோக்கத்துடன் நமது வாழ்க்கையில் வாழ்ந்து அதன் தொடர்புடைய நிகழ்ச்சிகளில் நாம் பங்கெடுத்து ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணித்தால் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். நமக்கு இளைய தலைமுறையினருக்கு உயர்ந்த பதவிகளை கொடுப்பார் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. யாக்கோபின் உரிமை சொத்தின் மூலம் உனக்கு உணவளிப்பேன். உனக்கு உணவளிப்பேன் என்றால் உனக்கு உன்னுடைய வருவாய் பெருகும். வராத கடன் உன்னை தேடி வரும். எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத நலன்களும் வளங்களும் அனைத்தும் உனக்கு கிடைக்கும். இதுவரையில் நீ சந்தித்திராத அனைத்து நற்செய்திகளும் நல்ல செய்திகளும் உனக்கு வந்து கிடைக்கும். நீ சந்தித்த தடைகள் அனைத்தையும் அன்னை மரியாளின் பரிந்துரைகளை ஆண்டவர் இன்று உடைத்தருகிறார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு புகழ். இதில் நம்பிக்கை வைக்கிறீர்கள், பலத்த கரவொலி எழுப்புங்கள். எனவே உங்கள் வாழ்க்கையில் உங்களையும் என்னையும் இந்த ஆலயத்திற்கு அழைத்து வந்திருப்பவர் அன்னை மரியா. தனது பிள்ளைகளை அவர் கைவிட மாட்டார். அவரை நம்பி வந்துவிட்டோம். நமது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய மறுமலர்ச்சி ஏற்பட போகிறது என்ற நம்பிக்கையோடு நம்மை முழுவதுமாக இந்த காணிக்கை நேரத்திலே ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். உங்கள் பிள்ளைகளை ஒப்புக் கொடுங்கள், கணவரை ஒப்புக் கொடுங்கள், மனைவியை ஒப்புக் கொடுங்கள். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள், நீங்கள் பார்க்கும் தொழில் அனைத்தையும் ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவர் 5 அப்பத்தை கொண்டு 5000 மக்களுக்கு உணவு கொடுத்தாரே, உங்கள் வாழ்க்கையும் பலுகி பெருகச் செய்வார். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க.